ஹாய் மகளே, வெல்கம் டு பிரியாடாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, முழங்கால் வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் பெரும்பாலும் எலும்பு பலவீனம், அழற்சி ஆகியவற்றால் ஏற்படும். இதை குறைக்கவும் நிவர்த்தி செய்யவும் சில உணவுகள் மிகச்சிறந்ததாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த முழங்கால் மற்றும் மூட்டு வலி போக உதவுற 10 சிறந்த உணவுகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரியாடாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிறது முருங்கைக்கீரை. இதில் கால்சியம், இரும்பு, வைட்டமின் சி நிறைய இருக்கிறதால மூட்டு வலி, எலும்பு பலவீனத்துக்கு சிறந்த உணவாக கருதப்படுது. அடுத்தது மீன், எஸ்பெஷலி சார்டின், சால்மன் போன்ற மீன்கள். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்சிருக்கு. இது மூட்டுக்களில் உள்ள அழற்சியை குறைச்சி வலியை நிவர்த்தி செய்யுது. அடுத்தது பால் மற்றும் கர்ட். கால்சியம், வைட்டமின் டி நிறைஞ்சிருக்கிறதால எலும்புகளை பலப்படுத்தி மூட்டு வலியை குறைக்குது. வெங்காயம் மற்றும் பூண்டு, இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை கொண்டிருக்கு. இது மூட்டு அழற்சியை தணிக்க உதவியாக இருக்குது. 5th ஒன் அவகேடோ. நல்ல கொழுப்பு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. மூட்டுக்களில் இருக்கும் நுரையீரல் சுரக்க இது மேம்படுத்துது. மூட்டுக்களில் ஏற்படுற அழற்சி தன்மையை இது குறைக்குது. அடுத்தது கடலை, வால்நட், ஆல்மண்ட். இது எல்லாமே ஒமேகா 3 மற்றும் வைட்டமின் இ நிறைஞ்சதாக காணப்படுது. மூட்டுக்களில் நுரையீரல் சுரக்க இது பாதுகாக்குது. ஆரஞ்சு, லெமன், ஆம்லா. இது வைட்டமின் சி நிறைஞ்சதாக இருக்குது. இதனால் எலும்பு மற்றும் மூட்டு திசுக்களை சரி செய்ய உதவியாக இருக்குது. ஸ்பினாச், ப்ரக்கோலி. இது கால்சியம், வைட்டமின் கே நிறைஞ்ச காய்கறியாக இருக்குங்க. எலும்பு சிதைவை தடுக்க உதவியாக இருக்குது. அடுத்தது எலும்பு சூப். ஆட்டுக்கால் சூப்பை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். கொலாஜன், ஜெலாட்டின் நிறைஞ்சிருக்குங்க. மூட்டு நுரையீரலை பலப்படுத்தி வலியை குறைக்குது. அடுத்தது டர்மரிக், அதாவது மஞ்சள். இதில் இருக்கிற குர்க்யூமின் அப்படிங்கிற இயற்கை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மூட்டு வலியை குறைக்குது. தினசரி பாலில் இதை நம்ம உணவில் சேர்த்துக்கொள்றதால நம்மளோட மூட்டு வலி குறைக்கப்படுது. நம்ம மூட்டு வலியை தவிர்க்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம தவிர்க்கிறது நல்லதுங்க. அதிகமான சர்க்கரை, எண்ணெய் பொருட்கள், ஜங்க் ஃபுட்ஸை தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதிக உப்பு மற்றும் சோடா பானங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்.